ஆர்ஜே பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட செம்மையா வாங்கி கட்டியிருக்காரு. என்ன பண்ணி வாங்கி கட்டியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து ஒரு படம் வந்ததுல அவரும் ஜிவி பிரகாஷ், கயல் ஆனந்தி, அப்புறம் நிக்கி கல்ராணி இவங்க எல்லாருமே நடிச்ச ஒரு படம், அதாவது கடவுள் இருக்கான் குமார். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற நிகழ்ச்சியை வந்து பேசுவதெல்லாம் உண்மை அப்படின்னு நிகழ்ச்சியா வச்சு ரொம்ப கலாய்ச்சிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம டென்ஷனான நம்மளுடைய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்துல வந்து கடுமையா பேசி ஆர்ஜே பாலாஜி அப்படி தாக்கி இருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்னோட நிகழ்ச்சியை நீங்க அப்படி கிண்டல் செய்றீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உங்களோட படங்களை எப்படி விமர்சனம் செய்யணும் அப்படின்றத போய் கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம என்னோட இயக்கத்துல கடைசியா வெளிவந்த படம், அதாவது அம்மணி படம் இருக்குல்ல, அது பெரிய அளவுல வரலனாலும் கூட எனக்குன்னு ஒரு தனி மரியாதையை நான் அதாவது சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா சினிமாவில் பவர் இருக்கிறவங்க இந்த மாதிரி கீழ்த்தரமாகவும் கிண்டல் செய்வதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாலாஜி நீங்க இல்லம் வரும்போது வந்து ஒரு வீடியோ நியூஸ் ஒன்று வெளிவிட்டிருந்தாங்க இல்லையா உங்களுடைய எஃபில, அந்த நியூஸ் வந்து நீங்க உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுற ஆளும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் மற்றவங்களை வந்து மதிக்கக்கூடியவ, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறவ கிடையாது. உங்களை மாதிரி இருக்க ஹீரோவை தான் வந்து, அதாவது ரியல் ஹீரோவை தான் வந்து நான் முன்னுதாரணமாக வச்சு படம் எடுக்க போகிறேன் அடுத்ததா. ஸோ நீங்களே இப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகளில் பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுடைய இந்த செயலுக்கு பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அது குறித்து அவங்கவுங்க யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கவுங்க எல்லாருமே வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் இந்த மாதிரியான ஆதரவுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி நீங்க என்ன நியூஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.